அண்ணாமலையை பொறுத்தவரையும் பாஜக இதுல ஒரு துளி கூட தகுதியே இல்லை. பாஜகவில் எப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் ஏற்பட்டது என்பதையும் நாடறிந்த உண்மை, சமூக வலைதளங்கள். ஆனால் இதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதிமுக, பாஜக அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் செய்து காட்டினாரா? இது அரசியல், திமுக மீது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக திமுக மீது எந்த விதமான குறை சொல்ல முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளர் திரு இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி கொடுத்த அந்த புகாரில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசினுடைய ஒரு விரைந்து செயல்பட்டதுனால உடனடியாக கிடைத்ததாக திமுக தரப்பும் இன்னும் சில பொதுமக்களுமே சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுக சைட்லேருந்து திரு எடப்பாடி அவர்கள், அதே போல பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரெண்டு பேருமே தீர்ப்பு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் ஒரு சார் ஒருவர் மறைஞ்சிருக்கிறாரு, அந்த சார் யார் என்று மீண்டும் அந்த ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? அந்த சார் யார் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அதிமுக எழுப்பக்கூடிய அந்த கேள்விக்கு உங்களுடைய பதிலாக என்ன சொல்றீங்க? எந்த ஆட்சியில தவறு நடந்தாலும், அது பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் சரி, அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, அதை கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். குற்றவாளிகளை ஒருபோதும் தப்பக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையில் இது எந்த ஆட்சியில் நடைபெற்றது, எந்த அரசாங்கம் இதை பெற்று கொடுத்தது என்பதெல்லாம் நாம் ஒரு பக்கம் ஓரமாக வைக்க வேண்டும். பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாராக இருந்தாலும் அவருக்கு நீதியை பெற்று தர வேண்டும். அதில் அரசியல் சாயம் பூசாமல் நீதி பெற்று தர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. இந்த வழக்கை பொறுத்தவரையும் அதிமுகவும் பாஜகவும் ஆரம்ப காலகட்டம் முதல் இந்த வழக்கிலே அவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள் என்பதை எல்லா மக்களும் பார்த்திருக்கிறார்கள். அரசியல் சாயம் பூசுகிறார் என்பதை வெளிப்படையாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த சம்பவம் நடைபெற்றது டிசம்பர் 23 மாலை அண்ணா பல்கலை அந்த மாணவியுடைய வளாகத்தில் நடைபெற்றது. 24 அந்த மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கிறார். 25 குற்றவாளியை காவல்துறை கைது செய்கிறது. அப்பொழுது யார் இந்த மாணவி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது, இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அரசியல் கட்சிகள் எல்லாம், எதிர்கட்சிகள், எடப்பாடி போன்றவர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் எல்லாரும் அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 25 அந்த ஞானசேகரன் என்பவரை காவல்துறை கைது செய்கிறது. ஜனவரி 2 சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 3 IAS உடைய பெண்களை வைத்து ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த விசாரணை குழு விரைந்து அனைத்து தரப்பு மக்களையும் விசாரணை செய்கிறது. அதில் யாரெல்லாம் அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ எல்லோரையும் அழைத்து அந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை வழக்கை விசாரணை நடத்துகிறது. பிப்ரவரி மாதம் அந்த வழக்கு கூடிய குற்றப்பத்திரிகையை 1 மாதத்துக்கு குற்றப்பத்திரிகை விரைந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அப்பொழுது அவர்களுக்கு சந்தேகம் இருப்பினில், அண்ணாமலைக்கோ எடப்பாடிக்கோ சந்தேகம் இருப்பால், இல்லை அந்த யார் அந்த சார் என்று அவர்கள் கேட்டால் அந்த விசாரணை ஆணையத்தின் மீது, விசாரணை குழு மீது அவர்கள் தகவல் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு யார் தவறு செய்தாலும் அவர் வெளி உலகத்துக்கு காட்டணும். யார் அந்த சாருன்னா இவங்க தான் சொல்லணும். நீதிமன்றம், காவல்துறை வழக்கு விசாரணை நடத்துது. வெளிப்படை தன்மையோடு நீதிமன்றத்தை தினசரி விசாரணை நடைபெறுது. அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து எல்லா தரவுகளையும் விசாரணையில் எடுத்துக்கிறாங்க. அவர் கொடுத்த அடிப்படையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி என்பதை நீதிமன்றத்தில் முழு சாட்சிகளோடு அந்த விசாரணை குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிறப்பான முறையில் அரசு தரப்பு வழக்கறிஞரும் சிறப்பான முறையில் வாதாடி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த 5 ஆண்டுகளில்
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் 5 மாதத்தில் ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு அதிகபட்ச சிறை தண்டனையாக 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றுக்கொண்டது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுடைய நேர்மையாக தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதிமுக, பாஜக அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. இது அரசியல், திமுக மீது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக திமுக மீது எந்த விதமான குறை சொல்ல முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது போன்று தரம் தாழ்ந்த விமர்சனங்களை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரையும் பாஜக இதில் ஒரு துளி கூட தகுதியே இல்லை விமர்சனம் செய்வது. பாஜக என்பதே பாலியல் கட்சியா என்ற அளவுக்கெல்லாம் விமர்சனம் செய்யும் அளவுக்கு பாஜகவுடைய நிலைமை, பாஜகவுடைய உச்சகட்ட முன்னாள் அமைச்சர்கள், பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் பாலியல் வழக்கில் மிகப்பெரிய அளவில் சிக்கி சமூக வலைதளங்கள் எல்லாம் பாஜகவில் எப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாடறிந்த உண்மை சமூக வலைதளங்கள் செய்து பெண்களுக்கு பாஜகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அளவுக்கு பாஜகவுடைய நிர்வாகிகளே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அண்ணாமலை போன்றவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு துளியும் தகுதி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த சிடிஆர் அதாவது தகவலில் அண்ணாமலை அவர் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு, ஒரு ட்விட்டும் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து இந்த சிடிஆர் அப்படிங்கக்கூடிய அந்த தகவலில் ஒரு சார்கிட்ட வந்து அந்த ஞானசேகரன் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது எஃப்ஐஆரில் பதிவாயிருக்கு. ஆனால் அந்த சார் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படலைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஞானசேகரன் யார்கிட்ட வேணாலும் பேசியிருக்கலாம், யாரெல்லாம் விசாரணை செய்தார்கள் என்பதெல்லாம் நீதிமன்றத்தில் அவங்க வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. விசாரணை பல கோணங்களில் செஞ்சிருப்பாங்க. அவர் யார்கிட்டலாம் பேசினவர் எல்லாமே குற்றவாளியாக இருந்துட முடியாது. இப்போ நான் ஒரு தவறு செய்திருக்கிறேன்னு சொன்னால் நான் பேசினவங்க எல்லாமே அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியாக மாறிவிட முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக யார் இருக்கிறாரோ அந்த சம்பந்தப்பட்ட நேரடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தான் குற்றவாளியாக நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். அவர் ஒரு நாளைக்கு 10 பேர்கிட்ட பேசியிருப்பாரு, அவர் ஒரு பிரியாணி கடை நடத்துறாரு, ஒரு கஸ்டமர் பிரியாணி சொல்லியிருப்பார், ஆர்டர் சொல்லியிருப்பாரு, அவர்கிட்ட பேசியிருப்பாரு. யார்கிட்டயாவது உதவி கூட தவறு செய்தவர்கள் என்ன செய்வாங்க, டக்குன்னு நம்ம தப்பிக்கிறதுக்காக யார்கிட்டயாவது உதவி தேடி இருப்பாங்க. உதவி தேடினவர் உதவியை மறுத்திருக்கலாம். அப்ப என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்கன்றது ஞானசேகரனுக்கு தெரியும். அதெல்லாம் விசாரணையில மேற்கொண்டிருப்பாங்க. விசாரணை முழுமையாக விசாரணையை வந்து அண்ணாமலைக்கு சொல்ல வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. ஆனால் குற்றவாளி தண்டிக்கப்பட்டாரா, குற்றம் அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் இவர்கள் குற்றவாளி என்று சொல்லியிருக்கிறார், அவர் பாதிக்கப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை நீதிமன்றத்தில் 5 மாதத்தில் அவருக்கு 30 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுடைய விரைந்து விசாரணை தான். அதை நேரடியாக முதலமைச்சர் அவர்கள் அந்த விசாரணையை துரிதப்படுத்தினார். இது நீதி பெற்று தர வேண்டும் என்பதிலே முதலமைச்சர் உறுதியாக இருந்தார். அதை 5 மாதத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 5 மாதத்தில் ஒரு நீதி பெற்று 30 ஆண்டு கால நீதி பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னால் இது போன்ற தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு நீண்ட காலம் ஆகாது, உடனடியாக நம்ம தண்டிக்கப்பட்டுருவோம் என்று ஒரு எச்சரிக்கையாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதாக தான் இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தவறு செய்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் வழக்கு என்றால் அது 5 ஆண்டுகள் ஆகும், 10 ஆண்டுகள் ஆகும், நாம் அதற்குள் சாட்சிகளால் கலைத்து விடலாம் என்ற ஒரு தவறான போக்கை தமிழக அரசு 5 மாதத்தில் நீதி பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதையெல்லாம் செய்து காட்டினாரா? பொள்ளாச்சி வழக்கில் எத்தனை ஆண்டு காலம் நீதி கிடைத்தது? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசித்து அரசியலுக்காக எதை வேண்டும் பேச வேண்டும் என்றதெல்லாம் பேசினால் மக்கள் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கோமாளித்தனமாக தான் பார்ப்பார்கள் என்பதை கூறிக்கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.